வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் VBA மேக்ரோ பயன்படுத்தி இந்த பிளாங்க் செல்ஸ் எல்லாம் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது, செலக்ட் பண்ணதை எப்படி டெலீட் பண்ணலாம், இல்லை வேற ஏதாவது ஆக்ஷன் பயன்படுத்துறதுனால எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாக எக்ஸல் பயன்படுத்தக்கூடியவங்க இந்த பிளாங்கை செலக்ட் பண்ணணும்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று டைரக்ட் கிளிக் ஆன் டேட்டா டேப், அதுக்கு அடுத்தது இந்த ஃபில்டர் கொடுப்பாங்க. ஃபில்டர் கொடுத்த உடனே நம்மளுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோல் வரும். இந்த இடத்துல பிளாங்க் செலக்ட் பண்ணால் இந்த பிளாங்க்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ண முடியும். பட் இதனுடைய என்டையர் ரோ ஏதாவது பிளாங்க் இருந்ததுன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எந்த ஒரு டேட்டாவும் செலக்ட் பண்ண முடியாது. இது ஒரு ஆப்ஷன். இல்லைனா இன்னொரு மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா இதனுடைய கம்ப்ளீட் டேட்டாவை அப்படியே செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் டேரெக்டாக ஃபில்டர் கொடுப்பாங்க. இப்போ ஃபில்டர் பண்ணால் எல்லா டீட்டெயில்ஸும் பிளாங்க் இருக்கக்கூடியது எல்லாமே வந்துடும். ஸோ இந்த ரெண்டு மெத்தடுமே நம்ம இப்போ VBA கோடில் நம்ம பண்ண போகிறோம். அது பண்ணுறதுக்கு நம்ம இதனுடைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஹவு டு ஃபைண்ட் த லாஸ்ட் நான் பிளாங்க் செல்ஸ் இன் காலம், ஹவு டு ஃபைண்ட் த லாஸ்ட் நான் பிளாங்க் செல் இன் ரோ, how to filter values, how to delete blank rows. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அண்ட் எக்ஸல் VBA லேர்ன் பண்ணுறதுக்கு சரியான ஒரு சேனலை நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க. எந்த ஒரு டவுட் இருந்தாலும் வீக்கெண்ட்ஸில் சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுறோம். அண்ட் இன்னும் நீங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண கையோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், டெவலப்பர் டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். டெவலப்பர் டேப் அண்ட் கிளிக் ஆன் விசுவல் பேசிக். ஸோ விசுவல் பேசிக் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். திஸ் இஸ் கால்ட் VBA எடிட்டர் பேஜ். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி மல்டிபிள் மேக்ரோஸ் இருக்குது. இதெல்லாம் இதை பற்றி எல்லாம் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்காம இருந்தால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மாடல் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் ஆன் இன்சர்ட், கிளிக் ஆன் மாடல். மாடல் கிரியேட் பண்ண உடனே இந்த மாடல் வந்து உங்களுக்கு இந்த மாடல்ஸ் கீழே கிரியேட் ஆகிடும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாடல் நேம் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ மாடல் நேம் நம்ம என்ன கொடுக்கலாம், ரிமூவ் பிளாங்க்ஸ்ன்னு நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்து அவுட் சைடில் நீங்கள் கிளிக் பண்ண உடனே இதனுடைய மாடல் நேம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இந்த மாடல் உங்களால் பார்க்க முடியும், ரிமூவ் பிளாங்க்ஸ். ஸோ இது மேலே டபுள் கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். நம்மளுடைய VBA கோட் நம்ம இங்கே ரைட் பண்ணலாம். இதை கொஞ்சம் அப்படியே டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்ரோ எப்பயுமே கோட் வந்து சப்லேருந்து தான் நம்ம சப் ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரிமூவ் அண்டர்ஸ்கோர் பிளாங்க்னு நான் கொடுக்குறேன். ஸோ நம்ம என்ன ஆக்ஷன் நம்ம VBA கோட் நம்ம பயன்படுத்துகிறோமோ அதுக்கு ரிலவெண்ட்டாக இதனுடைய மேக்ரோ நேம் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம மேக்ரோ நேம் வந்து ரிமூவ் பிளாங்க்ஸ். அதுக்கடுத்தது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் நம்ம ஷீட் செலக்ட் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே இப்போதைக்கு டிஃபைன் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் நார்மலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷீட் நம்ம கொடுத்துட்டு எந்த ஷீட், இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஷீட்ஸ் இருக்கும், எந்த ஷீட்டில் இருக்கக்கூடியதை நம்ம டெலீட் பண்ணணும் இல்லை செலக்ட் பண்ணுறதுக்கு ஷீட் நேமை செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் டிஃபைன் பண்ண போகிறேன் டேட்டா. ஸோ எந்த ஒரு ஆக்ஷன் நம்ம எடுத்தாலும் இந்த பர்டிகுலர் ஷீட்டுக்குள்ளே தான் இப்போ இந்த ஆக்ஷன் எல்லாம் நடக்கும். ஸோ டாட் செலக்ட் கொடுத்தாச்சு. அடுத்தது ஆக்டிவ் ஷீட் டாட் ரேஞ்ச். ஸோ இப்போ செலக்ட் பண்ணதுனால நம்மளுடைய ஆக்டிவ் ஷீட் வந்து இந்த ஷீட் தான், டேட்டான்ற இந்த ஷீட் தான் ஆக்டிவ் ஷீட். ஆக்டிவ் ஷீட் டாட் ரேஞ்ச் ஓப்பன் ப்ராக்கெட். இந்த இடத்துல எந்த பர்டிகுலர் காலமில் வந்து நம்ம இந்த பிளாங்க் செல்லை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அதை நம்ம பயன்படுத்தணும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் காலம் D காலமில் D1 நம்ம கொடுத்துக்கலாம். இந்த பர்டிகுலர் செல் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் க்ளோஸ் த ப்ராக்கெட். டாட் ஆட்டோ ஃபில்டர் நம்ம பயன்படுத்தணும். ஃபீல்டு கண்டிப்பாக இது கொடுத்தாகணும். என்ன ஃபீல்டு, இது என்ன, எந்த இதுக்கு நம்ம இதை டிஃபைன் பண்ணுறோன்னு நான் சொல்கிறேன் இப்போ. ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டில் இருந்து இது எத்தனாவது காலம் இண்டெக்ஸ், ஸோ இது எத்தனாவது காலம் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணோம். ஸோ இது வந்து காலம் A வந்து 1 2 3 4. ஸோ 4th காலம். ஸோ 4வது காலம்லேருந்து தான் நம்ம டெலீட் பண்ண போகிறோம். அடுத்தது கண்டிப்பாக க்ரைட்டீரியா கொடுக்கணும். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா என்ன நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ க்ரைட்டீரியா 1 டைப் பண்ணதுக்கப்புறம் காலன் ஈக்குவல் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா என்ன, பிளாங்க். ஸோ பிளாங்க் இருக்கிறது எல்லாமே ஃபில்டர் பண்ணணும். இது ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த கோடை இப்போ நான் ரன் பண்ண போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன ஆக்ஷன் இங்கே நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பை யூஸிங் ஷார்ட்கட் கீ F8. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ டேட்டா ஷீட் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ காலம் Dயில் 4ல் நம்மளுக்கு வந்து பிளாங்க் செல் எல்லாமே செலக்ட் பண்ணணும். பாருங்கள் எக்ஸாக்டாக இந்த மெத்தட் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. இப்போ இந்த கோட் எப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருக்கேன் ரெண்டு மெத்தடில். டேரெக்டாக ஃபில்டர் கொடுக்குறது ஒன்று, இன்னொன்று டேட்டா எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் கொடுக்குறது இன்னொரு மெத்தட். ஸோ இப்போ நம்ம பார்த்துருந்த மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட், டேரெக்டாக இந்த D1 செலக்ட் பண்ணி ஃபில்டர் கொடுத்துருக்கக்கூடிய மெத்தட். பட் இதை வந்து கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எப்பயுமே பெஸ்ட் மெத்தட் எப்படின்னா, இந்த டேட்டா எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஃபில்டர் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது பிளாங்க் எல்லாமே செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது மெத்தட் தான் ரொம்ப முக்கியமான மெத்தட். ஸோ நம்ம அந்த செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். இது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்போ என்ன பண்ண போகிறேன், இன்னொரு சப்ன்ற இன்னொரு இது ஆக்டிவ் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ரிமூவ் அண்டர்ஸ்கோர் பிளாங்க் கொடுத்ததுக்கப்புறம்
இந்த இடத்துல நான் கண்டிப்பாக ஒன்றுன்னு கொடுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி இன்னொரு மேக்ரோ நேம் வந்து ரிமூவ் பிளாங்க்ஸ்னு இருக்குன்னு சேம் மேக்ரோ நேம் இருக்கக்கூடாது. ஒன்று கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஆனியன். ஸோ இப்போ நம்ம அந்த ரெண்டாவது மெத்தட் பார்க்க போகிறோம், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் நம்ம ஷீட்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் டேட்டா ஷீட் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக டாட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி நம்ம டேட்டா பயன்படுத்த முடியாது. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய நான் பிளாங்க் செல், லாஸ்ட் நான் பிளாங்க் செல்லை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ரோலையும் கண்டுபிடிக்கணும், காலம்லையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். 2 மெத்தடில் வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணணும். இதனுடைய இதை வந்து நம்ம வேரியபிளுக்குள்ளே கொண்டு வர போகிறோம். இப்போ எப்படி நம்ம அந்த கோடை நம்ம கிரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேரியபிள். ஸோ வேரியபிள் நீங்கள் எப்படினாலும் கிரியேட் பண்ணலாம். அந்த வேரியபிள் என்னன்னா அதுக்குள்ளே அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே தான் நம்ம இதை கொண்டு வர போகிறோம். வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒன்று என்னென்னா, ஆல்ரெடி எக்ஸல் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸல் ஃபங்க்ஷனோ இல்லை VBA ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடியதை நம்ம கொண்டு வரக்கூடாது. எக்ஸாம்பிள் டேட் ஃபங்க்ஷன் ஒரு வேரியபிளாக அசைன் பண்ணக்கூடாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், VRWன்னு கிரியேட் பண்ணிவிட்டு ஈக்குவல் நான் கொடுக்க போகிறேன். அண்ட் ஆக்டிவ் ஷீட் டாட் ரேஞ்ச் ஓப்பன் ப்ராக்கெட் காலம் A1. ஸோ இந்த காலம்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ட்ரைங் டு ஃபைண்ட் த லாஸ்ட் நான் பிளாங்க் செல் and close the bracket dot end and open bracket excel down. இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த இதில் இருந்து நம்மளுக்கு பார்க்கும் எது நம்மளுடைய லாஸ்ட் செல், லாஸ்ட் நான் பிளாங்க் செல் நம்மளுக்கு இதுலேருந்து பார்க்கும். ஸோ நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்கள். F8 and again F8. ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இப்போ இதனுடைய அவுட்புட் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே நீங்கள் ஓவர் பண்ணிங்களா தெரியும் பாருங்கள் 10. ஸோ இது என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறது, லாஸ்ட் ரோ வந்து 10. இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பிளாங்க் இருக்குது. ஸோ இதிலிருந்து நம்ம பார்க்கும்போது இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட் செல்லாக கன்சிடர் ஆகுது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கேருந்து லாஸ்ட்டுங்க பாருங்கள், இதிலிருந்து நம்ம கவுண்ட் பண்ணலாம். இதிலிருந்து கோ அப், இந்த மேலே போகலாம். அப்படின்னா எதனா கண்ட்ரோல் அப் ஏரோமா இருக்குது, ஷார்ட்கட் கீ எக்ஸல் கீ இதனுடைய இதை பயன்படுத்தும் போது தெரியும். அப்போ நம்ம இந்த இடத்துல கோடை வந்து ஸ்லைட்டாக நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படின்னா A1க்கு பதிலாக கீழேருந்து நம்ம வர போகிறோம். கீழே ஒரு 60 இல்லை 60,000 அந்த மாதிரி ரோஸ்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். மேலே இருக்கக்கூடியதை கவுண்ட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த இடத்துல டவுனுக்கு பதிலாக அப்புன்னு நான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ எப்பயுமே இப்படி தான் நம்ம கன்சிடர் பண்ணோம் நான் பிளாங்க் செல் கொடுக்கும்போது. ஸோ 60 உங்களுடைய ரெக்கார்டு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் லாஸ்ட் எவ்வளோ இருக்கோ நீங்கள் டோட்டலாக 10 lakhsன்னு கூட கொடுக்கலாம், தப்பே இல்லை. 10 lakhsனே கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு கீழே இருந்து நம்மளுக்கு பார்க்கும் எது நம்மளுடைய லாஸ்ட் நான் பிளாங்க் செல்லு. இந்த இடத்துல போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வேரியபிள் இப்போ பார்த்தீங்கன்னா 16 நம்மளுக்கு இருக்குது. அப்படின்னா 16 தான் நம்மளுடைய லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெக்கார்ட் செல் ரோ. ஸோ இப்போ நம்ம ரோ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது காலம் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ABCD இந்த காலம் H காலம் வழியும் நம்மளுக்கு டேட்டா இருக்குது, ஐயில் வந்து பிளாங்காக இருக்குது. அப்படின்னா இது வழியும் நம்மளுக்கு கன்செப்ட் பண்ணணும். அது எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுவும் ரொம்ப ஈஸி தான். VADD நம்ம கொடுக்கலாம் வேரியபிள் நேம். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அண்ட் ஆக்டிவ் ஷீட் டாட் ரேஞ்ச் ஓப்பன் ப்ராக்கெட். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், A1லேருந்து லாஸ்ட் காலம் நான் பிளாங்க் செல் காலம் வந்து நம்மளுக்கு பார்க்கும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது H தான் நம்ம லாஸ்ட்டு. ஸோ அதை கண்டுபிடிக்குதான்னு பார்க்கலாம். க்ளோஸ் த ப்ராக்கெட் டாட் எண்ட் எக்ஸல் டு ரைட். ஸோ ரைட் சைடில் தான் நம்ம போக போகிறது. டாட் அட்ரஸ் ஓப்பன் ப்ராக்கெட் கமா ஃபால்ஸ் என்டர். ஸோ இப்போ இந்த 2 மேக்கரை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸோ அகெயின் F8 என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு 16 நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ கிடச்சிச்சு. அதுக்கு அடுத்தது F8 திரும்ப ரன் பண்ண போகிறேன். H1 நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கணும். ஸோ எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்திருக்கு H1 அவுட்புட். ஓவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், மவுஸ் உங்கள் கர்சரை வந்து இது மேலே வச்சிங்கன்னா உங்களுடைய அவுட்புட் என்னன்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ என்ன பண்ணுறோம், கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம செலக்ட் பண்ணணும், ரொம்ப ஈஸி தான். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஆக்டிவ் ஷீட் டாட் ரேஞ்ச் ஓப்பன் ப்ராக்கெட் A1லேருந்து இந்த பர்டிகுலர் இதுலேருந்து காலம் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது டபுள் கொட்டேஷன் இந்த எக்ஸ்பிரஷனில் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஃபர்ஸ்ட் நம்ம காலம் தான் செலக்ட் பண்ணுவோம். அப்போ காலம் வந்து VADD அண்ட் நெக்ஸ்ட் ரோ வந்து ரோ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பயன்படுத்தியிருக்கோம், VRW. அதனுடைய வேரியபிள் நம்ம இங்கே கால் பண்ணணும். ஸோ இந்த A1ன்றது இது, காலம்ன்றது இதனுடைய காலம் நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அந்த காலம் தான் வேரியபிளில் கால் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த @ சிம்பிள் நம்ம பயன்படுத்தி ஆகணும். அண்ட் ரோ வந்து VRW வந்து லாஸ்ட் ரோ என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அது வேரியபிள் இங்கே கால் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிள். அடுத்தது டாட் ஆட்டோ ஃபில்டர் ஸ்பேஸ் ஃபீல்டுனா முன்ன நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தியிருக்கோம் பாருங்கள், இந்த ஃபீல்டு 4ன்றது. ஸோ இதிலிருந்து எந்த காலம் பேஸ் பண்ணி நம்ம டேட்டா வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறோம், பிளாங்க் செல் ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல காலம் D அப்படின்னா 4ன்னு தான்
சேம் இங்கே நம்ம டைப் பண்ணணும். 4 கமா க்ரைட்டீரியா மீன் நமக்கு இங்கே என்ன கொடுத்தோமோ அதே தான் கொடுக்குறோம். க்ரைட்டீரியா 1 இதுதான் ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா ஈக்குவல் blank. ஸோ பிளாங்காக இருக்கிறத நம்ம ஃபில்டர் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கோடு எக்ஸிக்யூட் ஆதான்னு பார்க்கலாம். செலக்ட் பண்ணிக்கணும் F8. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும் பாருங்கள். இந்த கோட் நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணணும். இப்போ பாருங்கள் எக்ஸாக்டாக நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் கிடைச்சிருக்கா. ஸோ என்ன பண்ணியிருக்கு A1லேருந்து லாஸ்ட் H1 இது வரலையும் அண்ட் இது நம்மளுக்கு லாஸ்ட் ரோ வந்து 16 இது எல்லாமே ஃபில்டர் ஆகிருக்கு. இப்போ ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ எப்படி நம்ம டெலீட் பண்ணுறது? டெலீட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்டிவ் ஷீட் டாட் ரேஞ்ச் A1 மேலே என்ன கொடுத்துருக்கோமோ அது அப்படியே நம்ம கொடுக்கணும். அண்ட் டபுள் கொட்டேஷன் @VADD அந்த வேரியபிள் அது வந்து என்னது காலம் வேரியபிள் நம்ம கொடுக்குறது. இப்போ வந்து ரோ வேரியபிள் VRW க்ளோஸ் த ப்ராக்கெட் டாட் delete. ஸோ இப்போ நம்ம இந்த டெலீட்டுன்னு நம்ம கொடுக்குறதுனால என்ன ஒன்றா இந்த டேட்டா மாத்திரம் சிம்பிளி இட் வில் கெட் டெலிட்டட். அந்த ரோ வந்து என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் blank அப்படியே தான் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to use shift : XL up. இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதனுடைய ரோ கண்டுபிடிக்குது, அதுக்கு அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ண போகிறோம். ஃபில்டர் ஆயிடுச்சு. இப்போ டெலீட் ஆகிடும். ஸோ டெலீட் ஆயாச்சு. இப்போ மேலே போய் பார்க்கலாம். மேலே போய் பார்த்தா ஒரு மிஸ்டேக் ஆகிருக்கு. ஹெட்டர்லேருந்து டெலீட் ஆயிடுச்சு. ஹெட்டரும் பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகிருக்கு. எதனாலனா இங்கே நம்ம செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல டெலீட் பண்ணக்கூடியது A1லேருந்து நான் செலக்ட் பண்ணேன். A1ன்றது ஹெட்டர். ஸோ ஹெட்டர் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. இதை நான் இப்போ அப்டேட் பண்ணிட்டேன் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், எப்போ டெலீட் பண்ணாலும் A2லேருந்து டெலீட் பண்ணணும். ஸோ blank ஏதாவது இருந்ததுன்னா A2லேருந்து தான் டெலீட் பண்ணணும். A1லேருந்து ஹெட்டர் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இது ஒன்று. ஸோ இப்படி தான் உங்களுடைய டேட்டாவை ஃபில்டர் நான் blank இருக்கக்கூடிய டேட்டா வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதும் அது எப்படி நீங்கள் டெலீட் பண்ணுறது இதனுடைய கோடை பயன்படுத்தின்றதை கண்டிப்பாக இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.